அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பெண் எழுத்தாளர்கள் யார் யாரு, அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான் நாம பார்க்க போறோம். பெண்களுடைய சிக்கல்களை 1970களுக்கு பின்னாடி நேரடியாக பெண்களே பேசுறதுக்காக களத்துல இறங்குனாங்க. அதனுடைய விளைவாக பெண்களுடைய வாழ்வியல் சிக்கல்கள் உலக அரங்குல உள்ளது உள்ளபடியே அரங்கேற தொடங்குச்சு. பெண் எழுத்தாளர்கள்ல முக்கியமானவர் ராஜம் கிருஷ்ணன். இவரு 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. பெண்களுடைய ஆளுமையை நிலைநாட்டக்கூடியவர், பெண்களுடைய கோணத்துல செய்திகளை ஆராயக்கூடியவர், காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட பெண்களுடைய உணர்வுகளை கோபமாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் அம்பை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். இவர் பெண்களுடைய சிக்கல்களை ஆராயக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர், மிக ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர். வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற சிறுகதை பெண்களுடைய வாழ்விடம் கூட வீட்டுல ஒரு மூலையில தான் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய வகையில இந்த கதை எழுதியிருக்காரு. மல்லுக்கட்டு அப்படிங்கிறதும் இவர் எழுதிய கதைகள்ல மிகச்சிறப்பான கதையாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் சூடாமணி. உள்ளத்தின் உணர்வுகளை உள்ளபடியே புலப்படுத்த வல்லவர் தான் இந்த சூடாமணி. இவருடைய கதைகள் ரொம்ப தெறிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளியின் முன் அப்படிங்கிறது இவருடைய கதை தொகுப்பு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா அனுராதா ரமணன். நடையினுடைய ஈர்ப்பால கதையினுடைய வேகத்தை கூட்டுபவர் தான் அனுராதா ரமணன். இவர் பெண்களுடைய சிக்கல்களை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். கால சுமைதாங்கி அப்படிங்கிறது இவர் எழுதிய கதைகள்ல மிக சிறப்பான கதையாக கருதப்படுது. அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஆசிரியர் திலகவதி. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை பெண்கள் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர் தான் இந்த திலகவதி அப்படிங்கிற எழுத்தாளர். குடிசையில வாழ்கின்ற ஒரு இளம் பெண் நாகு. அந்த நாகு தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை எதிர்த்து ஒரு காளி போல உருவெடுப்பதை வெளிக்காட்டு விதமாக காளி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை இவர் எழுதியிருக்காரு. அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஆசிரியர் பாக்யா. அங்கீகாரம், வலம்புரி, இது எல்லாமே இவருடைய சிறுகதை தொகுப்புகள் தான். நடப்பியல் மற்றும் பெண்களுடைய சிக்கல்களை முன்வைக்கிற ஒரு எழுத்தாளர் தான் இந்த பாக்யா. வாழ்க்கையில மனிதர்களை நுட்பமாக படிப்பவரா இருக்காரு இந்த பாக்யாங்கிற எழுத்தாளர். உலக இயல்புகளின் பிழைகளை தன்மையாக பதிவு செய்யக்கூடியவரா இருக்காரு. படைப்பிலக்கிய வேள்விக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள இவரோட எழுத்துல பொறிகள் காண கிடக்கின்றன அப்படின்னு பால் நிலவன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.